அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வெளியாகி இருக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், எப்போ குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்வாங்கன்னு. அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான ஒரு புதிய பதில் இன்றைக்கி ஏர்லைன்ஸ் அதாவது குவைத்துடைய டிஜிசியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவலுங்க. அதாவது இன்னிலேருந்து குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்யப்படுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா படிப்படியாக, ஒரேடியாக கிடையாது, படிப்படியாக. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜெசீரா ஏர்லைன்ஸு, குவைத் ஏர்வேஸு இதுதான் விடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை ஃப்ளைட்டு போகும் தெரியாது. அதை பற்றி எதுவும் தகவல் வெளியாகவில்லை. அதாவது ஓப்பன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுவே ஒரு பெரிய விஷயந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் சிலருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இதுக்கு முன்னாடி போட்ட இப்போ டிக்கெட்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மாதம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஷெடியூலில் ஃப்ளைட்லாம் அப்படியே போயிட்டுருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குவைட்லேருந்து சென்னை டு தமாம், தமாம் டு குவைத், குவைத் டு தமாம், தமாம் டு சென்னை, இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஷெட்யூல் வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கும். மேபி அடுத்த மாதத்துலேருந்து அவங்க டைரெக்டாக விடலாம். சரிங்களா? அதாவது குறிப்பிட்ட டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. முழுமையாக அறிவிக்கவில்லை. அதாவது இந்த ஃப்ளைட் ஷெட்யூலு, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, இண்டிகோ, எமிரேட்ஸு, கத்தாரு, இந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்டுக்கும் சொல்லலை. மெயின் பார்த்திங்கன்னா குவைத் ஏர்வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குவைத் ஏர்வேஸு, ஜெசீரா ஏர்வேஸு. ஆனால் எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு அதை கிளியராக ஒன்றும் சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் நாட்களில் அது சம்மந்தமான தகவல் வெளியாகலாம். இன்னும் ஒன்று, ஜிசிசி நாடுகளில் எல்லா கண்ட்ரிலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டை. குவைத் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ குவைத்தும் ஓப்பன் பண்ணதால் ஒரு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போனவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கம்மியாகலாம். ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 15,000 20,000 வரைக்கும் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ட்ராவல் பயணம் டிக்கெட் போடுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 days 3 days வெயிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் அறிவிப்பாங்க. டைரக்ட் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கம்மியாக அறிவிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோங்க அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லைங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் இது. அல்ஹம்துலில்லாஹ், இனிமேலாவது எந்த ஒரு சண்டையும் வராமல் வளைகுடா நாடுகள் ஒரு நல்ல முறையில் ஒரு நல்லா இருந்தால் அதுவே ஒரு சந்தோஷம். சொல்ல வார்த்தை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நியூஸ் இது. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்க. இங்கேருந்து தமாம் போயிட்டு, தமாம்லேருந்து பஸ்ஸில் போகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் ஆகிடுது அதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த மிக முக்கியமான நியூஸை உங்கள் நண்பர் அனைவரும் ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.